ஏய் ஏய் யாரு 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 நீங்க ஏய் யாரு ஓய் இருடா 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 என் பக்கத்துல வரியா தைரியம் இருந்தா தம்பி லைட் நல்லா சொல்லல ப்ரோ அப்பயே ஓடா கேமரா நீ பக்கத்துல வந்துட்டடா அப்படியே நிக்கறோம் அப்படியே முடிச்சிரோம் டிக்கிற மாதிரி முடிச்சு அப்படியே தெரியுதாடா கேமரா கேட்ச் தெரியுது நான் பக்கத்துல வந்து ஏதாவது பண்ணுவியா கிடைக்காதுடா நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன் என்ன சாப்பாடா போகுது மூச்சு தானே இந்த பேர் போக போக இதே ஒரு சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு இன்னும் கொஞ்சம் வேகமா ஏதாவது பண்றியா ஃபோர்ஸா இல்லனா இங்கறேன் தைமா இருக்கான் ப்ரோ ப்ரோ வேணா ப்ரோ இவன் பக்கத்துல வர முடியுமா ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ எனக்கு ஒரே செஞ்ச லைட் ஆஃப் பண்றா சிம்பிள் சாப்பிடு ஏடா நீ பயப்படுற எங்கடா டேய் இருடா பயப்படாதடா பயந்து சாவாதடா இருடா டேய் இப்பறலாம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிருப்படா கொஞ்ச நேரம் லைட் ஆன் பண்ணிக்கலடா இவ்ளோ பயமா இருந்தா ஆன் பண்றாத இது வந்து பாத்தீங்கன்னா ஜின் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு திருப்பி வந்திருக்கேன் லாஸ்ட் டைம் வந்து நான் கிஷோர் சரவணா 3 பேரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்பவே இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு கரெக்டாக இந்த இடத்துல தான் ஃபயர்லாம் அனுச்சுடா சவுண்டு கிடைச்சி தானே இப்போ இதான் ஃபயர்லாம் அனுச்சு சரவணா உளுந்து எந்திரிச்சு வந்தான் நாங்களும் அதாவது அங்கிட்டு ஓடுறோம் இங்கிட்டு ஓடுறோம் மாற்றி மாற்றி பயங்கரமாக ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு இப்போ மறுபடியும் இங்கே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த அதாவது இந்த பில்டிங்கில் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எப்படா இந்த இடத்துலேருந்து போவோன்ற சூழல்லே அது அப்படி தான் ஆஃப் ஆகும் கண்டுக்காத எப்படா இந்த இடத்துலேருந்து போவோன்ற ஒரு சூழல்லே தான் நாங்கள் இருந்தோம் ஏன்னா சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு ஃபயர் ஆனிச்சு பயங்கரமாக சவுண்டெலாம் கிட்டுச்சு இன்றைக்கி நாங்கள் இங்கே என்ன பண்ண வந்திருக்கோம்னா முடிஞ்ச சவுண்டு கேட்குது ப்ரோ உள்ளவா கொஞ்சம் என்ன ப்ரோ சரி எனக்கும் புரியல கரெக்டாக உள்ள எங்கிட்ட தானே சவுண்டு கிட்டுச்சு டார்ச் லைட் கூட ஒரு நிமிஷம் டார்ச் பவர் இல்லையோ இருக்கு டேய் லைட்டை ஒழுங்காடுறா அதுக்குள்ளே என்னடா ஜாம் ஆகிட்ட ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் வாடா ஏய் வர சொல்ல சரி பார்த்துக்கலாம் இப்படி வாடா நீங்க வாடா இப்படி வாடா பயப்படாதடா வாடா இப்படி வா சிவரு ஆள் இருப்பாங்களா சரி அது ஓகே நீ லைட்டை மட்டும் கரெக்டாக அடி லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் எடுத்தப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எடுத்தோம் எங்களை துரத்திருச்சுன்னு சொல்லலாம் எப்படா இங்கேருந்து ஓடுவோன்ற அளவுக்கு எங்களை துரத்திருச்சு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இங்கே நாங்கள் வந்தது காரணம் என்னென்னா இந்த தடவை கம்யூனிகேஷன் அதாவது நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ நினச்சேன் இது கூட கம்யூனிகேஷன் பண்ணணும்னு தான் நினச்சேன் கேக்குதா ப்ரோ பின்னாடி இருந்து கேக்குது ப்ரோ கிட்ட கேக்குது யாரு லைட் அடிப்பா நீ ஃபர்ஸ்ட் ப்ரோ லைட் அடி உள்ளடா என் கண்ணு அடிச்சு என் கண்ணை பீஸ் ஆக்கிறாரா
லைட்டா யாராவது இருக்கீங்களா உள்ள? இங்கே லைட் அடிப்பா. டேய் நீ லைட் அடிப்பா. அதாவது இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நின்று பேசுகிறதுக்கே டர்ச் ஆகுது. ஆல்ரெடி இங்கே பார்த்த உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன ஸ்டோரி நடந்துச்சு என்னன்றதெல்லாம் தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இந்த இடம் வந்து ஒரு ஜின் ஃபேக்ட்ரி. இது ரன் ஆகிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் இங்கே ஜின்னோட ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயம் நான் ஸ்டோரியை வந்து உங்களுக்கு சொல்கிறத விட வாய்ஸ் ஓவராக போட்டுறேன், இல்லை ஆல்ரெடி பேசின வீடியோவில் இருக்கிறத நான் கொஞ்சம் மேட்ச் பண்ணி போட்டு விட்டுறேன். இங்கே எப்படா இங்கேருந்து கிளம்புவோன்ற மாதிரி தான் தோணுது. ரொம்ப பீதியாக இருக்குது. என்ன சவுண்டு தெரியல ப்ரோ. ஏய் லைட்டு போடுறோம், சரி லைட்டு கொடு. என்கிட்ட இருக்கா? லைட்டு மட்டும் கரெக்டாக அடிப்பா. அடி. சரிடா உள்ளே போவோம். காற்று பலமாக அடிக்குது, சவுண்டும் கேட்குது. வா பார்த்துக்கலாம். வாடா பயப்படாத. என்னடாச்சு? யாரு நீங்க? யாரு? இருறா என் பக்கத்துல வரியா தைரியம் இருந்தா? தம்பி லைட் நல்லாடுறா. இன்னைக்கு அதான் நம்மளான்னு பாத்துறோம். லாஸ்ட் டைம் மாதிரி நான் ஓட போறது கிடையாது. ஒன்னு இங்க இருந்து ஓட விட்டுருவோம். ஏய் நீ யாரு ப்ரோ? மனுஷன் பேயா ப்ரோ? எங்கடா எங்க இருக்க? வேர் ஆர் யூ ஃப்ரம்? இங்கதான் இருக்கியா? வாடா பாத்துக்கலாம் ப்ரோ. இங்க பாருடா, நான் சொல்றது கேளு. எதா இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமா சரியா? அதுலதான் ப்ரோ இருந்துச்சு. அதை பார்க்க தானே நம்ம வந்திருக்கோம். அதானே நம்ம வேலை ப்ரோ. 2 பேரும் வந்திருக்கோம் ப்ரோ. ஆனா எங்க போயிட்ட? என் மேல அடிபட்டுச்சுன்னா அவ்வளவுதான், வேற மாதிரி. டேய் இப்போ லைட்டை மட்டும் கரெக்டாடுறா. ஒரு மாதிரி ஜொலிக்கிற மாதிரி அடிச்சு தொலைறடா. பயமா இருக்கு ப்ரோ. எப்படி ப்ரோ அடிக்கிறது? அப்ப இது லாஸ்ட் டைமே கடந்தது தான்டா. இந்த மாதிரி பல விளையாட்டை பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங்லலாம் பயமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பயந்தேன். இப்போ எனக்கு போக போக இதே ஒரு சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகமாக ஏதாவது பண்ணுறியா? ஃபோர்ஸா? இல்லைன்னா இங்கிறேன். இந்த இவன் இருக்கான் ப்ரோ. வேணாம் ப்ரோ. இவன் பக்கத்தில் வர முடியுமா ப்ரோ? என்ன ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ எனக்கு. ஒரே நிமிஷம், இந்த லைட் ஆஃப் பண்ணுறா. சிம்பெக்ஸ் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ணுறேன். என் பக்கத்தில் வா. ஆஃப் பண்ணு பார்த்துக்கலாம். ப்ரோ வேணாம் ப்ரோ. இருறா. லைட் ஆஃப் பண்ணிட்டேன். எங்கடா? ஏடா நீ பயப்படுற? எங்கடா? ஐயோ டேய் இருறா பயப்படாதடா. பயந்து சாவாதடா. இருறா டேய். நீ பயப்பட இல்லாம எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர வச்சிருப்படா கொஞ்ச நேரத்துல. லைட் ஆன் பண்ணி சொல்லடா. இவ்வளவு பயமா இருந்தா ஆன் பண்றாத. ஐயோ டேய் இவன் பயந்தது இல்லாம எனக்கு ஐயோ டே நீ ஷப்பா ஒரு நிமிஷத்துல ரொம்ப எனக்கு டர்ராக்கி விட்டுடா. ப்ரோ என்ன ப்ரோ? எதுனா அம்மா உருவம் இருந்துச்சுன்னா ப்ரோ அம்மா சொன்ன பார்த்தீங்களா? சரி நான் அறியா பையன் தெரியாமல் பேசிட்டேன், கோச்சிக்காத. ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்து தான் பேசினேன். அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது, ஃபீல் பண்ணாத சரியா? சமாதானம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய் இந்த சரி வாடா வெளில போகணும். ஒரு நிமிஷம் வெளில வாடா. டே நீ லைட்டை மட்டும் கரெக்டாக ஆடுறா. அந்த ஹேண்டில் இல்லை அதனால தான்டா.
லைட் எங்க லைட் என் தலைக்கு மேலே பிடி கையை நீட்டு அப்படி இப்படி அதான்டா கரெக்டாக இருக்குது பார்த்தியா க்ளீனாக தெரியுது பாரு டேடி டர்ராக்கி விடாதடா எனக்கு உயிரே போயிரும் போலடா நீ பண்ணுற அலப்புற இல்லை என்னடா பாம்பு இருக்க போகுது ப்ரோ என்னாச்சு பார்த்து வா அங்கே போகிறதுக்கு இங்கே அந்த எலும்பு கூடலாம் பார்த்தோம்ல அங்கே போயிடுவோம் வா இங்கே தானே பார்த்தோம் லைட்டாக அது இப்படி பிடிச்சா கரெக்டாக இருக்கா அவ்வளோதான்டா இப்போ தெளிவாக தெரியும் யாரு நீங்க ஒரு நிமிஷம் எங்களை பார்க்க முடியுமா யார் நீ தெளிவா தெரியுது ப்ரோ எனக்கும் தான் தெரியுது போயிருச்சு டேய் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோடா நீ இவ்வளோ பயந்துனா எனக்கே பயமா இருக்குடா ப்ரோ அப்புறம் ஏதாச்சும் பண்ணிச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுவீங்க ஒரு நிமிஷம் அந்த டார்ச் லைட்டை மட்டும் போடுறா நாங்கள் எதுக்கும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண வரல தயவு செய்து கோவப்படாத எங்களை ஒரு அமைதியாக ஹேண்டில் பண்ணு ஏறா நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா ப்ரோ அது என்ன எதுனே தெரில ப்ரோ அது ப்ரோ எப்படி வந்துச்சு தெரியுமா ப்ரோ லைட் ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்களா இல்லையா ப்ரோ நீங்கள் பார்த்தேன் பார்க்காமலாம் இல்லை இப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சு ப்ரோ தெளிவாக கேப்சர் ஆனிச்சு ப்ரோ சரி பார்த்துக்கலாம் வெள்ளு உனக்கு பின்னாடி சவுண்டு கேட்குதுடா ப்ரோ ஆமாம் குழந்தை அழுகுற மாதிரி சவுண்டு இப்படி லைட்டு கேமரா நீ சேர்த்து பிடி டார்ச் மட்டும் கொடுறா இந்தா நல்லா அதே மாதிரி லைட்டை கொஞ்சம் ஏற்றி பிடி நான் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி வாடா சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ கத்துது ப்ரோ பயப்படாத அது ஒன்றும் இல்லை சும்மா டர்ரு கட்டுது இருக்கு தெரியுதாடா கேமரா கேப்சர் பண்ணு தெரியுது தெரியுதாடா கேமரா கேப்சர் பண்ணு தெரியுது ப்ரோ வேணா ப்ரோ நான் பக்கத்துல வந்து என்ன ஏதாவது பண்ணுவியா ப்ரோ வாடா இதோட ஃப்ரீ சான்ஸ் கிடைக்காதடா நாங்க சான்ஸ் கிடைக்காதுன்னு என்ன சாப்பாடா ப்ரோ இது ஏய் மூவ் ஆயிடுச்சு தானே ஆமா ப்ரோ நல்லதான் ப்ரோ மூவ் ஆனது ப்ரோ உள்ள போவேனா ப்ரோ என்ன ப்ரோ நீ சொன்ன கேட்காமலே போற இருடா அது நம்மள எதனா பண்ணிரும் ப்ரோ அவ்வளோ சீன்லாம் கிடையாதுடா நான் சொல்றது கேளு இது இப்படி தான் சவுண்டு விடும் இதுக்கே பயப்படக்கூடாது சரியா நான் இங்கே நிற்கிறேன் அப்போ நீங்கள் தனியாக போயிட்டு வருவீங்களாங்க சரி நான் போயிட்டு வரேன்டா நான் இங்கே நிற்கிறேன் நான் பண்ணிடுச்சுன்னா பார்த்துக்கலாம் எதுவுமே பண்ணாது பாப்பமா அப்படிங்கிற ஏதாவது பண்ணிருச்சுன்னா நம்ம ஆள் இருக்காருல்ல சிங்கம் ஃபோன் அடிக்கலாம் அவர் பார்த்துக்குவார் அவர் அந்த மந்திரம் சொல்லுவார் நம்மளை காப்பாற்றிடும் இப்பயே ஃபோன் அடிக்கவா சொல்லு சரி இப்போ நீங்கள் தனியாக போயிட்டு வரேன் நீங்களே போயிட்டு வாங்க எதனா சரி ஓகே நான் போயிட்டு வரேன்ப்பா நீங்கள் இல்லைப்பா போயிட்டு வாங்க சரி ஓகே நீங்கள் கேமரா என்கிட்ட கொடுத்துட்டு போங்க கேமரா கொடுத்துட்டு போகணுமா டேய் கேமரா ஒன்று கொடுத்துட்டு நான் எதுலடா கேட்சப் பண்ணுறது நான் இப்போ நிற்கிறேன் ப்ரோ அங்கே நீ அந்த மூளைக்கு போனாலே அது வந்துடும் இங்கேயா சரி இருந்தா ஓகே போனாலே வந்துடும் அது நீ லைட்டை மட்டும் கரெக்டாக என்ன பண்ணும் பாருங்க லைட்டை கரெக்டாக வரேன் போங்க ஆனால் எங்கள் அண்ணன் தனியாக வராரு நீங்கள் யார் முடிஞ்சா அவர்கிட்ட வந்து மோதுங்க எங்கள் அண்ணன் தனியாக வராரு நான் தனியாக நிற்கிறேன் இந்த சைடு போங்க ஏன் பயப்படுறீங்க எங்கள் அண்ணன் தனியாக வராரு நீங்கள் முடிஞ்சா மோதி பாருங்க அவர்கிட்ட வெளியே வாங்க எங்கள் அண்ணன் சைடு வாங்க அவர் இன்னும் சீன் கட்டிட்டு இருக்காரு உங்களெல்லாம் தோக்கடிச்சிருவாராம் அவர் அவர் வந்து எதனா பண்ண முடியுமா அவர் உங்களை கொண்டுருவேன்றாரு நேரில் வந்தா அவர் உங்கள் முன்னாடி தான் நிற்கிறார் நான் தனியாக நிற்கிறேன் அவர் தனியாக போய் பயந்துட்டு இருக்காரு சொல்ல தைரியமா போறாரு கைஸ் வாடா போதுமா இவ்வளவு தூரம் வந்துட்டேன் தனியா வந்துட்டேன் இனிமேல் என்னடா பண்ணுங்க அப்புறம் பாப்போம் பாருங்க சொன்னல ப்ரோ அப்படி
போடா கேமரா நீ பக்கத்தில் வந்துருக்கலாம்டா. அப்படியே இது கீழே என்னமோ சொன்னீங்க, தைரியமான ஆள் மாதிரி போனீங்க. ஏய் அப்படியே வந்துச்சுடா, குட்டிக்கிற மாதிரி வந்துச்சுடா அப்படியே. நல்ல சான்ஸ் உங்களை போட்டு இருந்தாலும் அடிச்சிருக்கும். இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. ப்ரோ ஆக்ரோஷமாக வந்துச்சுன்றீங்க ப்ரோ. என்ன பண்ணிட போகுது ப்ரோ? என்னடா பண்ண போகுது பார்த்துக்கலாம். என்ன ப்ரோ இப்போ போயிட்டு வந்தீங்களா? அப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரம் கேமரா வச்சு நின்றுக்கணும் ப்ரோ. அதான் தப்பு பண்ணிட்டேன். உங்களை அடிச்சு போட்டுருக்கணும், அப்படியே நான் ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு போயிருக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்டா, அதை கேளு. நம்ம இப்படியே பயந்துட்டு இருந்தோம்னா நம்மளால் ஒரு வெற்றிகரமான வீடியோவை மக்களுக்கு எடுத்து தர முடியாது. அதுதான் காரணம். ஏற்கனவே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ப்ரோ. நான் இங்கேருந்து கிளம்பணுமா? நான் இங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிளம்ப முடியாது. நாங்கள் என்னடா இப்போ நீ ஒரு மாதிரி பேசுகிற? ஏய் இதில் நடந்து போகுமா? இல்லடா போக முடியும். போகலாமா? இது கூட பார்த்து நீங்கள் ரிஸ்க் எடுங்க. நீங்கள் விழுந்தா கூட பரவாயில்ல, நான் ஓடிடுவேன். டேய் விழுந்துருமா ப்ரோ? டேய் சும்மா ஏன்டா அதே கேட்டுட்டு இருக்க? வருவியா? முடியுமாடா? வந்துடும். பார்த்து வா. இல்லை முடியலன்னா சொல்லு. ஒரு நேரத்தில் கடலே தாண்டினேன். என்னடாச்சு? தட்டாங்க. அதுக்கு என்ன பயப்படுற? வாடா இப்படி வாடா தம்பி. டேய் இப்படி நில்றா, வாடா. லைட்டை நல்லா அடிச்சுக்கோ. இங்கெல்லாம் பாம்பு கூட இருக்கலாம். அப்படியே ப்ரோ வந்து வாடா இப்படி போகலாமா? இங்கே போயிடலாம். வர பார்த்து மெதுவாக வா. விழுந்துடாத. பார்த்து வா. வா. இப்போ கொஞ்சம் சவுண்டு கேட்கல. இப்போ என்னன்னா அங்கே சவுண்டு கேட்காம தான் அங்கே சவுண்டு கேட்காம தான் இருந்துச்சு. ஆனால் என்னன்னா அங்கே பாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஒரு பூச்சியாக இருக்குது. அதனால் நாங்கள் இப்படி சுற்றி அந்த பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நம்ம போகிறோம். அதான் ப்ரோ பண்ணல. இல்லை அங்கேயுமே பார்த்துட்டோம்டா. ஆனால் அவ்வளோ நேரம்லாம் பண்ணல நம்ம. சரி வா போகலாம். வா அங்கே போகலாம். அந்த பில்டிங் போயிடுவோம். சரி ஆடே. இப்போ என்னன்னா இது இங்கே கடைசியாக அந்த பில்டிங் இருக்குல்ல, அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். பார்த்து கிளம்பிடுவோம். இங்கிட்டு இருக்குல்ல பில்டிங்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம திட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் வந்துட்டோம் தாண்டி. நான் என்ன சொல்கிறேன், வந்ததுக்கு இந்த இடத்த இது பண்ணியாச்சு. நீ சொல்கிறத நான் கேட்குறேன், ஓகேவா? கிளம்பிடலாம். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்கை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் சீக்கிரம் போயிடலாம் ப்ரோ. கரெக்டாக 5 நிமிஷம் அந்த பில்டிங்கை பார்த்துட்டு கிளம்புறோம், ஓகேவா? வா. லைட்டு கரெக்டாக ப்ரோ. வாடா. லைட் ஆஃப் பண்ணுற. லைட் ஆஃப். நெருப்பு எரிஞ்சிச்சு தானே அப்போ? இல்லை அணைஞ்சிருச்சு. லைட் ஆன் பண்ண அதை கண்டுக்காத. இது சும்மா பயம் காட்டுறதுக்கு தான். நீ அதை கண்டுக்காத. வா. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத ப்ரோ. என்ன போன தடவை வீடியோ முடிச்சுட்டோம். நீ ஃபுல்லாக எண்டில் எரிஞ்சிச்சு ப்ரோ. இதுக்கு போக வேணான்னு சொல்லிட்டு சகனம் காட்டுது ப்ரோ. அது இதுக்கப்புறம் இங்கிட்டு தானே போகணும். போகாமல் இருக்கலாம் ப்ரோ. இதுக்கு வலி இங்கே தான் ப்ரோ. என்னடா லைட்டு கையில் ஏற்றுறான். வாடா டேய், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் சரியா? இந்த இடத்த மட்டும் பார்த்துருவோம், ஓகேவா? டேய் இதை பார்க்கலன்னா வேஸ்ட்ரா. சரி நம்ம எவ்வளோ தூரம் வந்தோம் சொல்லு ப்ரோ. அது எவ்வளோ தூரம்? உயிருக்கு எதனா ஆச்சு? உயிருக்கு எதுவுமே ஆகாது. நீ எத்தனை வீடியோ வந்துருக்கு? 50 வீடியோ வந்துட்ட. உயிருக்கு ஏதாவது ஆணிச்சா? நான் சொல்கிறத கேளு. இந்த இடத்த மட்டும் ஒரே ஒரு தடவை பார்க்குறோம், பார்த்துட்டு கிளம்புறோன்னா
சரின்னு சொல்லு, கான்ஃபிடென்ட்டாக சொல்லு. சரி ஓகே ப்ரோ. நல்லது நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. தளபதி சொன்ன மாதிரி தான். ஓகே. இல்லை அதுக்கு தான்டா லைட் அடிச்சுட்டு வாடா, அது புரியுது. செடி முன்னாடியோட இப்போ நிறைய வளர்ந்துருக்கு. புரியுது. என்னடா இது ஒரே புதரா இருக்கு, இங்கிட்டு போக முடியாதுடா. இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி வாடா, அங்கிட்டு போக முடியாது போல இருக்கு. எப்படி லைட் அதே மாதிரி ஏற்றி பிடிப்பிக்க அதே மாதிரி. என்னன்னா நாங்கள் அங்கிட்டு போகலான்ட்டு பார்த்தோம் அந்த இடத்துல, ஆனால் சுத்தமாக போக முடியல அங்கிட்டு. உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரில, ஆனால் வந்து இங்கே பாருங்களேன், அது தெரியுதாடா அந்த இடம் ஸ்பாட்டு தெரியுது. அங்கே என்னன்னா செடி நாங்கள் வந்து நம்ம வந்து ஒரு 4 மாதம் இருக்கும்லடா, நாங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடி நான் மார்னிங் வேக்சின் எடுக்கிறதுக்கும் நான் வந்து ஒரு 10 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்ததோட இப்போ செடி கொடிகள் நிறையா வளர்ந்துருச்சு. இது அபேண்டட் பிளேஸ் தானே, இங்கெல்லாம் வந்து செடி கொடிகள் நிறையா வளர்ந்துருச்சு. இப்போ வந்து பயங்கரமாக வளர்ந்துருச்சு. அங்கிட்டு போகிறதே ரிஸ்க்கு, அவனும் பயப்படுறான். எனக்கும் இந்த அதாவது பேய் ஜின்னு இதையும் தாண்டி பாம்பு பயம் இருக்கு. எதுவும் மூவ் ஆனிச்சுராப்போ பக்கத்தில் வா சொல்கிறீங்க. யாராவது உள்ள இருக்கீங்களா? இந்த சைடு டேய் இங்கிட்ட யாரோ ஆள் இருந்தாங்கடா. இப்போ நீங்கள் யாரோ உள்ள ஆள் இருந்தீங்க பார்த்தேன். எங்களுக்கே இவ்வளோ பயமாக இருக்கப்ப நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த ஜின்னு ஓட்டுறவன் அந்த மாதிரி இருக்குமோ, மந்திரவாதி ஜின்னு ஓட்டுறவன் அந்த மாதிரி யாராவது. கேஷ் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போது யாரோ ஒருத்தன், இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் நான் பேசிகிட்டு இருக்குது. இப்போ அவன் நார்மல் மனுஷன் மாதிரி தெரியல. இந்த இடத்துல அவனுக்கு என்ன வேலை என்னன்னு தெரில. இந்த டைமில் இப்படி போனான். ஆனால் யாருண்ணா இங்கே வேற இது சவுண்டு கேட்குது. யாரு? ஹலோ, இப்போ யாரோ போனீங்க நான் பார்த்தேன், நீங்களா வந்துருங்க. இதுக்குள்ளார இங்கே இருங்க, ஒளிஞ்சு வேலை காட்டுறதுலாம் வேலைக்கு ஆகாது. இதுக்குள்ளார யாரோ இருந்தீங்க, நான் கிளியராக பார்த்தேன். ப்ரோ 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 நம்மளுக்குன்னு வச்சு எதனா மந்திரம் பண்ணணும் அவ்வளோதான் ப்ரோ. இந்த இடத்துல இப்போ ஏதோ கைக்கு தெரிஞ்சிச்சு தானே. இந்த இடத்துல உனக்கு தெரியல? எனக்கு தெரியலையே. இது கேமராலே எதுவும் தெரியலையே. நீ லைட் எங்கே ஏத்தியாக்க அப்படியா? என்னடா பண்ணுறது இப்போ? ரோடா கொஞ்சம் ஆடுவா, இதுக்கு இதே தேவை போல இருக்கு. யாரோ இருக்காடா உள்ள. ரோடா அப்படிவா அப்படிவா. என்னடா இதுவா? இந்தா லைட்டு முடிச்சிரு. இப்போ என்னன்னா இந்த லைட்டை பிடிச்சிக்கடா. நான் கேஷ் இப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ எனக்கு என்னமோ தெரில, இந்த பில்டிங்க்கு உள்ளார அதாவது அந்த பேக் சைடில் இருக்க பில்டிங்க்கு போகிறதோட கொஞ்சம் தள்ளி இல்லை, பேக் சைட் பில்டிங் லைட்டு வேறு போகுது. போய் தொலைட்டோம், சரி போட்டோம், அப்படி சொல்லக்கூடாது. இப்போ என்னன்னா நாங்கள் கரெக்டாக வந்து அந்த பேக் சைடில் இருக்க பில்டிங்கு போகாமல் அங்கிட்டு வேணான்னு சொல்லிட்டு இங்கிட்டு போகலான்னு பார்த்தோம். இங்கிட்ட செடி கொடிலாம் ஓவராக இருந்துச்சு. நான் சரி இங்கிட்டு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ உள்ளே யாரோ மனுஷன் இருந்தான். ஆனால் நார்மல் மனுஷன் மாதிரி தெரியல, இந்த மந்திர தந்திரம்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான் தெரிஞ்சான் அவனை பார்க்குறதுக்கு. நான் வந்து ஆனால் யாராவது உள்ளே இருக்கீங்களா வாங்க வாங்கன்ட்டு அத்தனை தடவை கேட்குறேன். அவன் வெளியில் வரவே இல்லை, உள்ளே தான் இருக்கான், ஒளிஞ்சு தான் இருக்கான். கிளியராக பார்த்துட்டேன். இதுக்கு மேலே அவனை எப்படி பார்க்குறது வர வைக்கிறதுன்னு தெரில. கிளியராக பார்த்துட்டேன். அதுவும் இல்லாமல் அது ரொம்ப பெரிய மயிறு மாதிரி போய் ஒளிஞ்சிக்கிறான் உள்ளே. ஆனால் அவன் ஒளிஞ்சிக்க முடியாது, நான் கிளியராக பார்த்துட்டேன். மறுபடியும் கூட அவன் கை தெரிஞ்சிச்சு, அவன் உடம்பு லைட்டாக தெரிஞ்சிச்சு.
என்னமோ தெரில, ஏதோ விளையாட்டு பண்ணுறான் ஒருவேளை. ஆனால் சைக்கோவாக இருக்கும் வாய்ப்பு இல்லை, இந்த இடத்துல சைக்கோ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களும் அவ்வளோ சீக்கிரம் இங்கே வரமாட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஆக்டிவிட்டி நடந்துச்சு, உருவத்தை கேப்சர் பண்ணோம். ஆனால் சடனாக பார்க்கும்போது ஒரு மனுஷனையும் பார்க்குறேன். ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் ஒரு ஜிப், அதாவது ஒயிட் கலர் ஜிப்பா மாதிரி போட்டிருந்தான். என்னன்னே தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன சொல்ல வர? கிளம்பிடலாம் தான் ப்ரோ சொல்ல வரேன், வேறு எதுவுமே இல்லை. இல்லைடா, இங்கே கிளம்பிடலாம் புரியுது, ஆனால் அவன் யாருனாலும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுதுடா ஒரு ஆர்வத்துக்கு. ப்ரூத் நம்மளுக்கு என்ன வச்சு எதுனா பண்ணிட்டேன்னா ப்ரோ பண்ணுறது, மந்திரங்க ஏதோ சொல்லி. அதான் எனக்கும் புரியல. வேணா ப்ரோ. சரி ஓகே, நாங்கள் இங்கேருந்து கிளம்ப தான் போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே எங்களால் ரிஸ்க் எடுக்க முடியாது. 2 பேர் தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு முடிவோட வந்தேன். இங்கே இடத்த பாருங்களேன், ஒவ்வொரு நிலைமையும் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்தப்போ பயந்து போனோம். இப்போ நான் என்ன முடிவில் வந்தேன்னா, சரி இந்த தடவை பயப்படக்கூடாது, எது வந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்த்தேன். அதே மாதிரி இங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கிறப்ப அதையும் மீறி தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு முடிவெடுத்து தான் லைட்டாக ஏற்றி போகிறேன் கொஞ்சம். அதெல்லாம் மீறி தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு பேயின் தாண்டி ஒரு மனுஷன், ஏதோ ஒரு தப்பான வேலை செய்கிற ஒரு மனுஷனோட நடமாட்டம் இருக்குது. இது அவ்வளோ நல்லது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஃபயர் ஆனிச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஜின்னோட ஃபயரா இல்லை இருந்தால் ரொம்ப நேரம் எரிஞ்சிருக்கும். இது ஒன்றே அணைஞ்சது மனுஷன் கூட கொளுத்தி விட்ரு போயிருப்பானா என்னன்னு தெரில. ஆனால் ஏதோ ஒரு சம்திங் ராங் இருக்குது இங்கே. இருக்கான்டா, உள்ளே தாண்டா இருக்கான். இப்படி தாண்டா போய் அவன் வழி லைட்டு விட்டு டார்ச் லைட்டு. நீ இந்த டார்ச் வெளினாடுறா சரியா? ஒரு ஸ்டாண்ட் இருக்கான்டா, உள்ளே தான் இருக்கான். ரைட்டு, யாரோ ஒருத்தன் உள்ளே இருக்குன்ட்டு தெரியுது. உள்ளே இருந்துக்க, அங்கேயே இருந்து குடும்பம் நடத்திக்க போ. கொளுத்திடுவான் உடனே வந்தானா. அவன் வரமாட்டான்டா, அவன் பயப்படுறான்டா. சும்மாடா, அவன் வரமாட்டான். வா நம்ம போவோம் வா. அவன் வரமாட்டான். சரி ஓகே, இது நாங்கள் இங்கே வந்து ஆள் இருக்கான் தெரிஞ்சிருச்சு. கிளியராக இங்கே இருங்களேன், உள்ளுக்குள்ளே இருக்கான். எவ்வளோ கூப்பிட்டு பார்த்துட்டோம், வரல. இதில் என்னன்னா, வந்து பேசிட்டா கூட தப்பு, அதாவது பிரச்சனை கிடையாது. நம்மள்ட்ட ஒரு மனுஷன் வந்து பேசிட்டானா கூட நம்மளுக்கு பிரச்சனை வர. ஆனால் எதுக்கு ஒளிஞ்சிருக்கான் என்னன்னே புரியல. அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது. நான் இத்தனை தடவை கூப்பிட்டு அவன் வரலன்றது தான் பயமாக இருக்குது. நான் என்னென்னமோ நினச்சி வந்தோம், இந்த தடவை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும்னு. என்னடா லைட்லாம் இருக்குடா, நானும் இதண்டா இங்கே போடுறா. இந்த ஏரியாவுக்கு லைட்லாம் போட்டிருக்கேன்டா, ஆனால் உடஞ்சிருக்குங்க தெரியுதா? யாரா லைட்டை ஏன்டா இப்படி அடிக்கிறீ? கவனமா இருடா. நீ என்னடா அத்தனை தடவை லைட்டை இறக்கிட்டே இருக்க? என் முதுகு பின்னெல்லாம் அடிச்சுன்னா தெரியாதுடா. எவனோ உள்ள இருக்குன்ட்டு தெளிவா தெரியுது, ஆனா வந்தும் தொலைய மாட்டுற. ரைட்டு, நீயே இருந்துக்க. ஏதோ ஒரு பொண்ணு கூட்டு வந்த மாதிரி தோணுதுடா. சரி ஓகே ஓகே டே இது கொஞ்சம் பிரச்சனை கேஸ். இப்போ என்ன கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிற மாதிரி தெரியுது. ஏதோ லேடிஸும் உள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனே நாங்கள் கிளம்புறோம் இங்கேருந்து. ஏன்னா அதாவது சிச்சுவேஷன் சரியில்லை. ஓகே, இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். அதாவது இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஆண்டல் பிளேஸ்க்கெலாம் போயிட்டுருக்கோம். நான் லாஸ்ட்டாக மாயா கஸ்டல்லாம் திட்டத்தட்ட நான் ஒரு 250 கிலோமீட்டர் லாங்கில் போய் எடுத்தேன். அதுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கிடச்சிச்சு. ஆனால் இது இன்னும் பத்தலை. நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ ஆண்டல் பிளேசஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். அதாவது லாங்லாம் போய் எடுக்கலாம். டேய், நான் பாட்டுக்கு ஏதோ கோவித் ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கேன். வாடா 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 வாடா. என்னது ப்ரோ? போயிடலாம். ஓகே, இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எவ்வளோ தர முடியுமோ அதை தருங்க. நான் கிஷோர், நீ கிளம்பலாம்லடா? ஓகே கட் பண்ணிடு, கட் பண்ணுறேன்.